உங்கள் வீட்டில் அடிக்கடி மோட்ரு இந்த மாதிரி ஓடாமல் நின்று போயிடுதா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். இது எப்படி சரி பண்ணணும்னு சொல்கிறேன், கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். ஃபஸ்ட்டு டக்குன்னு அந்த மோட்டரை எடுத்துகிட்டு வெளியே வந்துடுங்க. வீட்டை விட்டு வந்து உங்களோட வாஷ் ஏரியாவுக்கு போயிடுங்க. அங்கே போய் இந்த மோட்டரை பாட்டாக டிஸ்மேண்டில் பண்ணிடுங்க. என்னடா டிஸ்மேண்டில் பண்ணால் ஏதோ பிரச்சனையாக திருப்பி மாட்டிருப்பேன்னு நினைப்பீங்க எல்லா பிகினர்ஸும். ஆனால் அப்படிலாம் கிடையாது. ஈஸியாக மாட்டிக்கலாம், ஈஸியாக இதை கழட்டிக்கலாம். அதே மாதிரி ஈஸியாக மேல் பார்ட் தனியாக கழட்டிடுங்க. இந்த மோட்ரு வந்து தனியாக வரும், அதை பார்த்து நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் கழட்டுறப்ப பயப்படுவீங்க. ஆனால் அது மேக்னெட் இருக்கனால நீங்கள் திருப்பி விட்டிங்கன்னா டக்குன்னு போய் ஒட்டிக்கும், பிரச்சனை இல்லை. அந்த மோட்ரு வந்து சுற்றுறது பார்த்திங்களா, அந்த சுற்றுற இடத்துல தான் வந்து அழுக்கு நிறையா இருக்கனால கரெக்டாக சுற்றாது. அதை மட்டும் ஒரு ப்ரெஷ் இருக்குது பார்த்திங்களா, பழைய ப்ரெஷ்ஷு நீங்கள் பல் விளக்குறதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது, அதை வச்சு நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிடலாம். இல்லை கையிலே கூட தேய்க்கலாம். ஒருத்தவங்களுக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது, கையில் தேய்க்க அருவருப்பாக இருக்குன்னா ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த சோப்போ எதுவுமே போடாதீங்க. வெறும் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, அதே மாதிரி 100% வாஷ் பண்ணாதீங்க. அந்த உள்ளே இருக்க பார்ட்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிடுங்க நல்லாவே. ஆனால் அந்த ஸ்பாஞ்ச் இருக்கும் கடைசியாக, அந்த ஸ்பாஞ்சில் தான் வந்து அதிகப்படியான அழுக்கு இருக்கும். அந்த ஸ்பாஞ்சை ரீப்ளேஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க, இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி இல்லைன்னா சும்மா லைட்டாக வாஷ் பண்ணி போட்டுக்கோங்க. நான் வந்து லைட்டாக வாஷ் பண்ணி போடுறது தான் வந்து அட்வைஸ் பண்ணுவேன். ஏன்னா செலவும் கம்மி, எல்லாமே அதான் பெஸ்ட்டு ஆப்ஷன் கூட. அது மாதிரி லைட்டாக வாஷ் பண்ணுறதுனால கொஞ்சம் பெனிஃபிஷியல் பாக்டீரியாவும் தண்ணியில் இருக்கும். அதுக்கடுத்து அதை மறுபடியும் எப்படி கழட்டினீங்களோ அதே மாதிரி மாட்டிடுங்க. நீட்டாக மாட்டிட்டு அதை கொண்டு வந்து திரும்பி அழகாக ஃபிட் பண்ணி நீங்கள் சுவிட்ச் போட்டு கரண்ட் சப்ளை கொடுத்தீங்கன்னா மறுபடியும் பழையபடி அழகாக ஓட ஆரம்பிச்சிரும் உங்கள் மோட்டார். சிம்பிளான இந்த வேலைக்கு நீங்கள் பயப்பட வேணாம். இந்த மாதிரி அக்வேரியம் கண்டென்ட்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.